கூட்டாட்சி தத்துவம், பெடரலிசம், அது ஒன்றுதான் இந்தியாவை பாதுகாக்கும், மாநில உரிமைகளை பாதுகாக்கும். மதச்சார்பின்மை ஒன்றுதான் சகோதரத்துவத்தை வளர்க்கும், இந்து முஸ்லிம் ஒற்றுமையை பாதுகாக்கும். அவர்கள் சகோதரர்களாக வாழட்டும். நான் தொடக்கத்தில் சொன்னதை போல மசூதிகளிலே தொழுகை நடக்கட்டும், இந்து கோவில்களிலே பூஜை நடக்கட்டும், தேவாலயங்களிலே ஜெபம் நடக்கட்டும், பகுத்தறிவு பிரச்சாரம் தங்குதடையின்றி நடக்கட்டும் என்று சொன்ன நான் தான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய இந்து கோவில்களின் பூர்வீக கோவில்களில் இருக்கின்ற மூலஸ்தானத்து விக்கிரகங்களை, ராமர் சிலைகளை அமெரிக்க நாட்டு வாஷிங்டன் திருவிழாவுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்து விட்டார் பிரதமர் இந்திரா காந்தி என்று அறிந்து, காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள் இது தவறு, இந்த சிலைகளை அனுப்பாதீர்கள் என்று அவர் சொல்லி எழுதியும் கூட அதை கேட்காமல் அந்த முடிவோடு இருந்த போது நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் ராஜ்யசபாவிலே கொண்டு வந்தேன். நான் தான் தொடங்கி வைத்தேன். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய கோயில்களின் மூலஸ்தானத்து சிற்பங்களை அமெரிக்காவுக்கு அனுப்புகிறீர்களே, விமானம் விபத்துக்குள்ளானால், அந்த சிலைகளுக்கு சேதம் ஏற்பட்டால் மூலஸ்தானத்துக்கு எந்த சிலையை நீங்கள் திருப்பி அனுப்புவீர்கள்? இது மடத்தனமான முடிவு, முட்டாள்தனமான அக்கிரமமான முடிவு என்ற போது ஒடிசா மாநிலத்தில் இருந்து வந்த அந்த துறை அமைச்சர் எழுந்து those idols have been insured, அதுக்கெல்லாம் நாங்கள் ஆயுள் காப்பு வைத்திருக்கோம். நான் சொன்னேன், மிஸ்டர், what is the rate you have fixed for the statues? அந்த சிலைக்கு என்ன ரேட் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். சபை நண்பர்கள் உணவுக்காக ஒத்தி வைக்கப்பட்டு விட்டது. நான் பேப்பர்களை பரட்டி கொண்டிருக்கிறேன். மொத்தம் 33 பேர் அன்றைக்கு பேசியிருக்கிறோம். தொடங்கி வைத்தவன் நான். என் பின்னாலே இருந்து என் தோளை யாரோ தட்டுவது தெரிந்தது. திரும்பி பார்த்தேன், அதிர்ச்சி அடைந்தேன். காங்கிரஸ் கட்சியினுடைய வைஸ் பிரசிடென்ட், எந்த எம்பிக்கள் அவரை பார்த்தாலும் சென்ட்ரல் ஹாலில் காலில் விழுந்து கும்பிடுவார்களே, அந்த கமலபதி திருவாணி நின்று கொண்டிருந்தார். என் தோளை தட்டியவர். இந்த சபையிலே எத்தனையோ வாதங்கள் நடந்திருக்கின்றன, முட்டாள்தனமான வாதங்களும் நடந்திருக்கின்றன. அறிவுபூர்வமான விவாதத்தை நீ இன்றைக்கு இந்த சபையிலே கொண்டு வந்ததற்கு நான் பாராட்டுகிறேன் என்று சொன்னார். அவர் இந்துக்கள் போற்றுகின்ற ஒரு தலைவர். எந்த கோயிலுக்கு போனாலும் அவருக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கும். அதன் பிறகு என்ன ஆயிற்று தெரியுமா? என்னுடைய முயற்சியின் விளைவாக அந்த 9 சிலைகளும் அனுப்பப்படாமல் மாதிரி வடிவங்கள் இந்த அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டன என்று சொன்னால், அதை செய்தவன் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்த இதே நபர்தான் உங்கள் முன்னால் நிற்கிறானே, இவன் தான் அதை தடுத்து நிறுத்தியவன். ஆகவே நாங்கள் மதங்களுக்கு விரோதி அல்ல. இந்துக்களை பொறுத்தமட்டில் உங்கள் ஆலயங்களில், கோவில்களில் நன்றாக வழிபடுங்கள். இந்த அரசு அனைத்து ஆலயங்களையும் புனர் நிர்மாணம் செய்வதற்குரிய நிதியை ஒதுக்கி தந்திருக்கிறது. இந்த அரசு, தளபதி ஸ்டாலின் அரசு, அதனுடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இந்து கோவில்களுக்கெல்லாம் செய்ய வேண்டியதை செய்கிறார். ஆகவே இது மதச்சார்பற்ற அரசு. இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற அரசு. 37,000 கோடி மத்திய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு கிடைக்க விடாமல். அதே போல கல்வித்துறையில் 2 லட்சம் கோடி, 37,000 லட்சம் கோடி, இப்போது 2 லட்சம் கோடி கல்வித்துறைக்கு அனுமதிக்காமல் மத்திய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது. இங்கே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிடியன் மாடல் கவர்மெண்ட், திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவிலே உள்ள பிற மாநிலங்களை எல்லாம் கவர்ந்திருக்கிறது. அந்த மாநிலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டு அரசை போல நாம் இருக்க வேண்டும் நினைக்கிறார்கள். இந்தியை எதிர்த்து ரத்தம் சிந்தினோம், துப்பாக்கி முனைகளுக்கு முன்னாலே நின்றோம் 65. இன்றைக்கு இந்தியை கேரளம் எதிர்க்கிறது, இந்தியை கர்நாடகம் எதிர்க்கிறது, இந்தியை மராட்டியம் எதிர்க்கிறது, இந்தியை மேற்கு வங்காளம் எதிர்க்கிறது. எங்கள் வழியை அந்த மாநிலங்கள் இப்பொழுது பின்பற்ற தொடங்கிவிட்டன. எங்கள் கொள்கைகள் ஜீவிதமான கொள்கைகள், அது காலகாலத்துக்கும் இருக்கக்கூடிய கொள்கைகளைத்தான் எங்கள் ஆசான்கள், எங்கள் தலைவர்கள், பேரறிஞர் அண்ணா, பெரியார், கலைஞர் வாய்ப்பித்து விட்டு போயிருக்கிறார்கள். அந்த கொள்கைகளை பாதுகாக்க போராடுகிற இயக்கமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கும்.
இந்த கூட்டணியில் தான் இயங்கும். முந்தா நாள் ஒரு பத்திரிகையை பார்த்தேன், 8 கால செய்தி. மறுமலர்ச்சி திமுக அணி மாறப் போகிறது. எந்த முட்டாப்பைய வந்து சொன்னா 8 காலங்களுக்கு ஒரு காலம் கூட போட மாட்டீங்க. மதிமுக அணி மாறப் போகிறது, பிஜேபிக்கு தூது விடுகிறது. கூறுகிட்டவனே, துரை வைகோ ரஷ்ய நாட்டிலே அடைபட்டு கிடக்கிற ஒரு தமிழ் மகனுக்காக, MBBS படித்துக் கொண்டிருக்கிற மகனுக்காக, அவனை உக்ரைனுக்கு சண்டைக்கு ரஷ்யா அனுப்ப போகிறது என்று தெரிந்தவுடன் அங்கே போனால் கொல்லப்படுவான் என்று அறிந்து மனிதாபிமானத்தோடு வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து, வெளிவிவகாரத்துறை செயலாளரை சந்தித்து, கடைசியில் 48 மணி நேரத்துக்குள்ளாக பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இதை தடுத்து நிறுத்துங்கள். இது ஒரு மாணவன் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே இருந்து மட்டும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ரஷ்யாவிலே இப்படி அடைபட்டு கிடக்கிறார்கள், மூர்க்கத்தனமாக அவர்களை கொல்ல நினைக்கிறார்கள் என்று பேசிய செய்தி வெளிவந்தவுடன் மராட்டிய மாநிலத்திலே இருந்த ஒரு குடும்பம் அவனுக்கு தொலைபேசியில் அழைத்து, டெல்லியில் உங்களை சந்திக்க வருகிறோம், எங்கள் மகனையும் ரஷ்யாவிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள், அவனையும் உக்ரைனுக்கு அனுப்ப போகிறார்கள் என்று இந்தியா பூராவில் ஒரு சலசலப்பை அவன் ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அவனை காப்பாற்றி கொண்டு வருவதற்காக அவன் நரேந்திர மோடியை சந்தித்தானாம். கூட்டணிக்கு அச்சாரம் போடுவதற்காக சந்தித்தானாம். அட சதிகார கூட்டமே, எங்களை அழிக்க என்னென்னமோ பாடங்களை எல்லாம் ஏவினீர்கள். ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், மகாபாரதம் என்கின்ற இதிகாசத்தில் கர்ணனின் கவச குண்டலங்களை தேவேந்திரன் மாறுவேடம் அணிந்து வந்து கவர்ந்து கொண்டு போனான். அதனால் தான் குருஷேத்திரத்தின் 16ஆம் நாள் போர்க்களத்திலே கர்ணன் மடிந்தான் என்று இதிகாசத்திலே எழுதியிருக்கிறது. கர்ணன் கவச குண்டலங்களை வேண்டுமானால் தேவேந்திரனிடம் இழந்திருக்கலாம். ஆனால் உங்கள் சகோதரன் வைகோவின் நேர்மை என்னும் கவசத்தை எவர்